இந்த சிவன் அப்படிங்கிறவரும் வந்து பாத்தீங்கன்னா உக்ர தெய்வமான ஒருத்தர் தான். அவரை சாந்திப்படுத்துறதுங்கிறது யாராலையும் முடியாத ஒரு விஷயம். ஸோ அவரும் மாந்திரீகத்துக்குள்ள கட்டுப்படுவாரா? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க யாரு? அம்மா. உங்க அம்மா அப்பாவுக்கு? பிள்ளை. உங்க வீட்டுக்காருக்கு? மனைவி. சொந்த பந்தங்களுக்கு அத்தை, ம். அக்கா, தங்கச்சி, சித்தி, பெரியம்மா, ம். இப்படி பல்வேறு உறவுகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா மொத்தத்துக்கு நீங்க ஒரு பிரியா. ம். சரிதானே? ஆமா. நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா நீங்க என்ன தோற்றமா தெரியுறீங்களோ அது. ம். இப்ப நீங்க முகத்துல சாயம் பூசிக்கிட்டு நின்னீங்கன்னா அந்த கண்ணாடி முன்னாடி அதுக்கு வேற மாதிரி காமிக்கும். இப்ப கிளறா இருக்கிறீங்க, கிளறா காட்டும். கருப்பா இருந்தா கருப்பா காட்டும். கண்ணாடிக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுதான். சிவனை போய் நீங்க தனியெல்லாம் பிரிச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவருடைய பிரதிபலம் தான், அவருடைய காட்சி தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவருக்கு பேரே திருவிளையாடல். ஆமா. சரிங்களா? அவரு திருவிளையாடலுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ம். அவரு அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு அருளாலே அவர்தால் வணங்கின்னு ஒரு பாடல் ஒண்ணு வரும். ஆமா. புரியுதுங்களா உங்களுக்கு? அவரு அதாவது நீங்க மற்ற தெய்வங்களை வணங்குறதுக்கு வந்து அவங்களுடைய அருளோ அவங்களுடைய அனுமதியோ தேவையில்லையா. ம். ஆனா சிவனை வணங்குறதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும்னு சொல்றாங்க. ம். இதுக்கு உதாரணத்துக்கு நீங்க திருவண்ணாமலை கிரிவலத்தை எடுத்துக்கலாம். கண்டிப்பா. சில பேர் சொல்லுவாங்க நான் கிரிவலம் போகணும், கிரிவலம். எல்லாராலையும் அது சாத்தியம் இல்லை. ம். அதே மாதிரி கிரிவலத்தை தொடங்கி பாதியிலே முடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.